திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கற்றுக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றுக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது.